எனது அன்பு நேயர்களே வணக்கம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது ஒரு துன்பம் வந்த போது அதை கண்டு வருந்தாது கலங்காது, அந்த துன்பத்திற்கே ஒரு துன்பத்தை தந்து துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கி அதை வென்று காட்டுவதே சிறப்பு என்று வள்ளுவர் சொல்லுவார். அதாவது ஒரு இடுக்கண் ஒரு துன்பம் வருகிறது என்றால் அந்த துன்பம் உங்களை துன்பப்படுத்த வருகிறது என்று புரிந்து கொண்டு அந்த துன்பத்தை நீங்கள் வேறெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு துன்பம் தந்தால், அதாவது அது துவண்டு விடும்படியாக, இதற்கெல்லாம் மகர ராசி என்பவர்களிடம் சிறிதளவாவது ஒரு நேர்மை என்பது இருக்க வேண்டும். நேர்மை நம்மிடம் இல்லாமல், ஒரு சிறிதளவும் நம்மிடம் உண்மை இல்லாமல் ஒரு இடும்பைக்கு ஒரு இடும்பை கொடுக்க முடியாது. ஆகினால் நிச்சயமாக மகர ராசி என்பர்கள் நீதி நெறி தவறாது இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருப்பார்கள். இருந்தாலும் ராசி இந்த லக்னத்தின் அடிப்படையிலே சில சமயம் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு அவப்பெயரையும் நன்மதிப்பையும் கெடுத்து விடுகிறது. இதுவரை பல கஷ்டம், துன்பம், சொல்ல முடியாத அளவிற்கு வேதனை, வஞ்சகம், சூழ்ச்சி இவையெல்லாம் வென்றெடுக்க வேண்டிய நேரம். இதற்கு முன்றைய காலங்களிலே நீங்கள் ஈடுபட்ட விஷயங்கள் சிலவற்றிலே தானாகவே கழிந்த விஷயங்களை உங்கள் மீது ஏதேனும் ஏற்றி, அதாவது ஏதேனும் ஒரு செயல் அது மன்னிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வேண்டாம் என்று விடப்பட்டிருக்கலாம், அந்த விஷயத்தை வைத்து உங்களை வீழ்த்தி விடலாம் என்று உங்களுடைய எதிரிகள் சதிவலைகளை பின்னக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அமைக்கக்கூடியதாய் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சற்று இப்போது உங்களை சோதித்து பார்ப்பார். அப்போது சூழ்ச்சிகளை சூறையாட வேண்டும். சூறையாட என்றால் விட்டு வைக்க கூடாது. ஏனென்றால் விட்டு வைத்தால் சூழ்ச்சி என்பது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். அந்த சூழ்ச்சியை நேர்மை என்ற உங்களுடைய ஆயுதத்தை கொண்டு இந்த தேவையற்ற விஷயங்களிலே உங்களை சிக்க வைத்து விடலாம் என்று யாரேனும் யோசிக்கக்கூடிய காலத்திலே அதை வெற்றி பெறுவது என்பது மிக மிக முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் நிகழ்வுகளை நடத்தினால் போதும். உறங்கிக் கொண்டே இல்லாமல் நீங்கள் அந்த இடும்பை என்றால் என்ன, அந்த கஷ்டம் தர நினைப்பவர்களுக்கு அவர்கள் செய்வது தவறு என்று புரிய வைப்பது அவர்களுக்கு கஷ்டத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். எப்படி ஒரு மிருகம் மற்றொரு ஒரு பிராணியை வதை செய்து தின்று விடலாம் என்று வரும். அப்போது அந்த பிராணி கவனமாக இருந்தால் ஓடி சென்று தப்பிவிடும், அதனுடைய வம்சத்தை காத்துக்கொள்ளும். சற்று கவனக்குறைவாக இருந்தால் அந்த பிராணியை அடித்தது சாப்பிடக்கூடிய வழியை ஏற்படுத்திவிடும். ஆனால் அந்த துன்பம் செய்ய வரக்கூடிய அந்த பிராணியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கிருந்து விலகி ஓடி சென்று விட்டால் கூட தின்று விடலாம் என்று வந்த அந்த பிராணி இருக்கிறது அல்லவா, அந்த மிருகம் இருக்கிறது அல்லவா, அது பசியில் கிடந்து அது மாண்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆகையினால் அதுதான் இடும்பைக்கு இடும்பை தர வேண்டிய நேரம். அப்படி தரும்போதுதான் மகத்தான வெற்றியை தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். சூரியன் இப்போது சிறப்பான இடத்திற்கு நகர்ந்து விடுவார். அது மட்டுமல்ல, தந்தை மூலமான அனுகூலங்களையும் மூத்தோர் மூலமான அனுகூலங்களையும் நீங்கள் எளிதிலே பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். பயத்தை தாண்டி நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த வழியிலே சென்றால் முள் இருக்கிறது, இந்த வழியிலே சென்றால் கல் இருக்கிறது என்றால் முள்ளோ கல்லோ இருந்தால் அது வழியிலே இருக்கத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல வேண்டும். இந்த மாத கடைசியிலே உங்களுடைய ராசியை நோக்கி இருந்து ஜென்ம சனி போன்று சில பலன்களை தந்து கொண்டிருந்தவர், அதாவது இருக்கும் இடத்திலேயே இருக்கும் வேலையிலேயே கடந்த காலங்களில் இருந்தீர்கள் என்றால் அதிலே உங்களுக்கு அவமானம், வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை, நஷ்டம் எல்லாம் இருந்திருக்கும். இருக்கும் இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்று வேறு இடத்திலே சென்று இருக்கக்கூடிய நபர் இருப்பீர்கள். வெளியூர்களிலே சென்று சிறப்பாக வாழக்கூடியவர் இருப்பீர்கள். சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு வந்து கஷ்டப்படுகிறோமே, குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறோமே என்றெல்லாம் வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் இது ஒரு விதமான அற்புதத்தை சனி பகவான் உங்களுக்கு நிகழ்த்தி அருளை தருகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இருக்கும் இடத்திலேயே இருப்பதை விட இந்த 7.5 ஆண்டுகளிலே 7.5 சனி காலத்திலே வெளியூரிலே அல்லது வெளி இடங்களிலே சென்று சிறப்பை பெறுவது என்பது சனி பகவான் உங்களுக்கு தரும் அருள். சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. வரக்கூடிய சில நாட்களிலே சாதக அமைப்புக்கு மாறிவிடும். நல்லது மாறி வந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நான் பார்க்கும்போது கூட இப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரகங்கள் தருகிறது. மாண்டு விடுவோமா என்று இருந்த மகரத்திற்கு மிக சிறப்பு.
திருமணம் என்று அலைந்து திரிந்து பெண் பார்க்க திரிந்தாலும் கூட கிடைக்கவில்லை என்று தவித்துக் கொண்டிருந்த சில பேர் சொல்வார்கள் 90s கிட்டுக்கு திருமணமாகவில்லை என்றெல்லாம். மகர ராசிக்காரர்களாக இருக்கும்போது சற்று வயது கூடுதலாக இருந்து 45, 50, 55 வயதில் இருப்பவர்களுக்கு அவருடைய மகன்களுக்கெல்லாம் திருமணத்திற்காக வரன் தேடி பார்த்தாலும் கூட அமைவதிலே கடினமாக இருந்த காலம் இப்போது கனிந்து அனுகூலமாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினாலே வீட்டிலே திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கக்கூடிய அமைப்பை மெதுவாக இந்த அக்டோபர் மாத கடைசி என்பது சிறப்பாக உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய சுமை குறைந்து விட்டது. 75% அல்லது 90% உங்களை ஆட்டி படைத்த அந்த கிரக நிலைகள், அவமானப்படுத்திய கிரக நிலைகள் இப்போது உங்களுக்கு கை நிறைய பரிசையும், துன்பத்தை கண்டு துவளாது உழைத்துக் கொண்டிருந்தவர்கள், சூழ்ச்சிகளை சூறையாட தொடர்ந்து துடித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்போது பிரச்சனைகள் எல்லாம் விலகுகிறது. திருமண தடைகளிலே இருந்த தோஷம் விலகுகிறது. ஆகையினாலே நிச்சயம் நல்ல விஷயங்கள் என்பது நடக்கக்கூடிய அமைப்பு வருகிறது. தசாபுக்தி அடிப்படையிலே மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக இருக்கும். எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றாலும், எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட வேண்டும் என்றாலும் சரி, பத்திரங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் குறித்த நேரத்துக்கு முன்பாகவே அனைத்தையும் தயார் செய்து கொள்ளுங்கள். என்ன பேச வேண்டும் என்பதை தெளிவாக வரையறுத்து பேசுங்கள். நிச்சயமாக உங்களை திணறடிக்க யாராலும் முடியாது என்பதிலே உறுதியாக இருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு வெற்றிகள் வந்து கொண்டிருக்கிறது. வெற்றிகள் துவங்கிவிட்டது என்று பல பதிவுகளிலே தந்திருக்கிறேன். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஐயோ பிரச்சனை என்று அந்த பிரச்சனையை கண்டு அஞ்சி நடுங்கி இருந்த காலத்தை போய், இந்த பிரச்சனையை ஈடுபட்டால், இந்த பிரச்சனைக்குள் நாம் சிக்கிக் கொண்டால் இப்படி அப்படி என்று இருந்தால், உங்களுக்கு பிரச்சனை செய்ய நினைத்தவர்களே பிரச்சனைக்குள் ஆகக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது என்பதை மனதிலே நினைத்து செயல்படுங்கள். ஆகையினாலே இந்த காலம் என்பது பொற்காலமாக உங்களை மாற்றுவதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள். எதிரிகளுடைய சூழ்ச்சியை சூறையாடுங்கள் என்று அதனால் தான் சொன்னேன். அதற்கான ஆற்றல் உங்களுக்குள் நிச்சயம் இருக்கும். எதிரிகளை கண்டு கலங்காது நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யும் போது, எதிரி என்றால் கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு நோய் தீர்வதற்கான வழிகள் எல்லாம் தெரிந்துவிடக்கூடிய இந்த காலமாக வரக்கூடிய காலங்கள் இருக்கும். ஆகினாலே அன்பு மகர ராசி நெஞ்சங்களுக்கு வெற்றி நிறைந்திருக்கிறது. தொடர்ந்து நிச்சயமாக மாலை வேளையிலே ஒரு விளக்கேற்றி, அல்லது இருக்கும் இடத்திலேயே வேலையில இருந்தீர்கள் என்று வெளியிடத்திலே இருந்தீர்கள் என்றாலும் கூட உங்கள் மனதிலேயே இந்த எளிய மந்திரத்தை சொல்லும் போது உங்களுக்கு கிரகங்கள் ஒத்துழைத்து மிகப்பெரிய அருளை, ஆற்றலை, செழிப்பை, செல்வச் செழிப்பை, இனிமேல் வரக்கூடிய காலத்திற்கு வெற்றியை தரக்கூடிய மந்திரம், எளிய மந்திரம் தான் சொல்கிறேன். அதை நீங்கள் 108 முறை சொல்வது சிறப்பாக இருக்கும். எண்ணிக்கையே வேண்டாம், முடிந்த அளவிலே சொல்லுங்கள், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே என்ற இந்த எளிய மந்திரத்தை தொடர்ந்து சொல்வது என்பது வெற்றியை குவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே நிச்சயம் தவறவிடாதீர்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.